பழக்குவிக்கிறார். எதில் பழக்குவிக்கிறார் ஆண்டவர்? வசனத்தில். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 5:13. எபிரேயர் வசனத்தில் பழகணுங்க. இப்போ எல்லாருக்கும் டைரி இருக்குது பாருங்க, டைரி பிரிண்ட் பண்ணி தரோம். ஏன்? அதில் வசனம் இருக்குது, வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதின் வசனத்தில், நீதின் வசனத்தில் பழக்கம் இல்லையா? இன்னைக்கு பைபிள் இப்படி ஆகாமன்னு தெரிலங்க. நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் சூப்பருங்க, ஃபஸ்ட்டு அதான் சொல்லி தராங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், சொல்லுங்க, லேவியராகமம், இது 5 புத்தகம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கீதம் வரைக்கும் சொல்லுவாங்க, பிரசங்க வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுப்பாங்க பாருங்க. ஹலோ, வசனத்தில் பழகணும். பைபிளை கையில் எப்பவுமே வச்சுக்கணும். பைபிளை எப்பவுமே நம்ம பார்க்கணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். பைபிள் என்ன அர்த்தம் சொல்லுது பார்க்கணும். இது என்ன பிரசங்கம், இந்த பிரசங்கத்துடைய கருத்துக்கு என்னன்னு பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலமான ஆகாரம் இல்லை, பால் உண்கிறவங்கள. என்னவா? பால் உண்ணுங்க. ஒரு டம்ளர் பால் போதுமா ஒரு வேலைக்கு? ஏதோ உடம்பு சரியில்லாம் ஒரு டம்ளர் பால் குடிச்சா போதும். நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சு பார்த்தா தூக்கம் வருமா? சரி, அதை உடம்பு குடிச்சு பார்த்துட்டீங்க அப்படிங்க. அடுத்து மதியானம் ஏஞ்சி மதியானம் பால் குடிச்சா ஆகுமா? சரி, மதியானம் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டீங்க, நைட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சு தாங்குமா உடம்பு? உபவாசம் ஆகிடும். என்னது உபவாசம் ஆகிடும்? நீங்கள் அப்படி தான் இருக்கிறோம். வசனம் இல்லைன்னு உபவாசம். சொல்லுங்கள், அப்படி கையில் பையில் பிடிங்க, இல்லை அப்படி பைல் பிடிங்க, அப்படி தூக்கி பிடிங்க, இப்படி காட்டு பாசிங்க. இல்லை உங்களுக்கு பார்க்கட்டும், சந்தோஷம். இதில் ஒரு மகிழ்ச்சி. பைபிளை தூக்கிமா நல்லா நம்ம பாருமா. பைபிளில் சொல்லுங்கள், பைபிளை பழகணும். நல்லா சொல்லுங்கள், இப்படி தூக்கி பிடிங்க. அதுதான் நம்மளை உயிர். ஹல்லேலூயா. வசனத்தில் நம்ம பழகணுங்க. இதில் பழக்கம் இல்லை காட்டினா போச்சு. நீங்கள் நிறைய பேர் அட்டவணை தெரில, அந்த தெரியும், அப்போ வெளிப்படல் தெரியும், அதுக்குள்ளே என்னக்குதுன்னு தெரியாது. பைபிளை பார்க்குறது இல்லை. ஹலோ சிஸ்டருங்களா, பிள்ளைங்களா, பக்கத்தில் 5 வருஷமாக சர்ச்சுக்கு வருவாங்க, பக்கத்தில் என்ன அந்த புத்தகம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்? பழக்கம் இல்லை. என்ன இல்லை? பழக்கம் இல்லை. பழகலைன்னா நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ பால் குடிக்கிற உபவாசம் ஆகிடுவேன். என்ன ஆயிடுவேன்? நீ பால் குடிக்கிற உபவாசம், உலக உபவாசம். அது உலக பிசாசு பார்ப்பான், இது பாலே குடிச்சுனுக்குதுன்னு பார்த்து என்ன பண்ணுவான்? தீமை விதைச்சிருவான் உங்ககிட்ட. எல்லாத்தையும் நம்புவீங்க நீங்கள். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். ஏன் நிதானித்து ஆராய்ந்து அறிய முடியல தெரியுமா? பழக்கம் இல்லை. இல்லையா? அது பழக்கம். அவசரம் வாசிங்க மறுபடியும். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அதில் வசனத்தில் பழகுங்க. பாருங்க, 40 நாள் பிரசங்கம் தான். இன்னைக்கு 26வது பிரசங்கம்.